எப்போ பார்ட்டிக்கு போனால் அங்கே போனால் ஏதாவது ட்ரிங்க் கேட்குற மாதிரில. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி பிரசாத் லேப் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட். 2006 செப்டம்பர் 13 வந்து வெயில் ஆடியோ லான்ச் இங்கே தான் இருந்தேன். சின்ன பையனாக இருக்கும்போது சில பேர்லாம் நவுத்திட்டாங்க, யார் பாணி அப்படின்னு. அப்படியே டீசரில் சாங்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன். பிடிக்குமா இவங்களுக்கு, இது பிடிக்குமா, இந்த சாங்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதே எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இப்போவும் இருக்கேன். அதே டீசர்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்குலாம் பிடிக்குமா. ஸோ அந்த மாதிரி அந்த சினிமாவுடைய மேஜிக் அது. ஸோ இன்றைக்கி வந்து 10th இயர் ஆக்சுவலி 2016 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மியூசிக் டைரக்டராக. அப்புறம் இந்த வருஷம் வந்து ஆக்டராக வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். அம்மா கிரியேஷன் சார், ஹாப்பி பர்த்டே சார். சிவா சார் வந்து என்ன சொல்கிறது, 25 இயர்ஸ் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து படங்கள் வந்து 25 வருஷம் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொடியூசராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க, தானு சார் மாதிரி ரொம்ப சில பேர் தான் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த பேஷனோட இன்னும் இருக்கீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ சார். நீங்கள் இன்னும் வந்து செம்ம ஹிட்லாம் கொடுக்கணும். டெஃபினட்டாக இந்த படமாக பெரிய சக்ஸஸ் ஆகணும். ராஜேஷ் சார் பற்றி சொல்லணும். என்னென்னா அதிக அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்ட குழு வந்து ராஜேஷ் சார் தான். அதாவது 20க்கும் மேலே, பாதி பேரே எனக்கு தெரியாது. ஒரு பேட்ச் ஒரு பேர் வந்துட்டே இருப்பாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, படம் பண்ணி ஹிட் பண்ணியிருப்பாங்க. பொன்ராம்லாம் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்து கரண்ட்டில் இருக்கிற டேரக்டர். ராஜேஷ் சார் ஷூட்டிங்னா வந்து மானிட்டரில் உட்காந்துட்டு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாரு, அங்கே சரியில்லை இது சரியில்லைன்னு. ஒரு 4-5 பேர் ஆல்ரெடி படம் பண்ணி ஹிட்டில் இருக்கிறவங்க வந்து திருப்பி ஒரு டைரக்டர்கிட்ட ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டராக உட்காந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்கன்னா உண்மையாகவே எவ்வளோ லவ் ஒரு டைரக்டர் மேலே இருந்தால் அவங்க வந்து அதில் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கு வந்து ராஜேஷ் ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு நான் செம்மையான விஷயம் ராஜேஷ் சார் கிட்ட என்னென்னா, அவருடைய ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணால் போய் கதை சொல்லலாம். அது வந்து அவங்களே டைம் அமைச்சு கொடுப்பாங்க. இந்த டைம் ஃப்ரீயாக இருப்பான், கரெக்டாக போ அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. அப்படியே என்கிட்ட ஒரு 8 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து கதை சொல்லிட்டாங்க. அண்ட் எல்லாருமே சூப்பராக தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பேன். நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவர் கூட படம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரெடிட் வந்து உண்மையாகவே பெரிய விஷயம். அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் ஆனந்தி, நிக்கி 2 பேருமே வந்து கிரேட் பர்ஃபார்மர்ஸ். இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாலாஜி வந்து அவர் வேற லெவல். எப்படின்னா, பிரகாஷ் ராஜ் சார் கூட ஃபஸ்ட் டைம் நடித்த போது சாதாரணமாகவே அவர் கூட பயமாக இருக்கும் நமக்கு நடிக்கும்போது. அவரை திட்டிலாம் வந்து டைலாக் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா, எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க அவரை. அவர் வந்து மெத்தட் ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையுமே செம்ம அடிப்பார். எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். அவர் ஆக்சுவலி நல்ல மூடில் இருப்பார். சரி நீங்கள் நல்லா போவோன்னு நினச்சா, சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடுப்பாயிட்டார். டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் வந்து உடனே உனக்கு டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐபேடை இது பண்ணி பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த சீன் நாங்கள் அடி வாங்குற சீன். அவனால் நானும் வந்து ஒரு 4-5 வாட்டி வாங்கியிருக்கேன். தேங்க்ஸ் பாலாஜி, யூ ஆர் கிரேட், ரியலி கிரேட். அதுக்கப்புறம் இந்த ஓகே, கடைசியாக கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், really wonderful crew. It was lovely working with you. I really loved every moment. I hope all of you become great directors. 7G சிவா சார், அவருக்கு வந்து நன்றி சொல்லணும். இந்த படம் வந்து டீசர் வரதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் படத்தோடைய ரைட்ஸ் வாங்கிட்டாரு. ஸோ கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டைட்டில் நான் கொடுத்தேன், கடவுள் இருக்கான் குமார்னு. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சிவா சார் எனக்கு ஃபோன் படத்தை தேட்டரில் பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி.